யாரும் பாரம்பரிய அரிசியெல்லாம் சாப்பிட்றாதீங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டது. அவங்கள மாதிரியே நம்மளும் ஆரோக்கியமாக இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய பிரச்சனையாக போயிடும். யாரும் பாரம்பரிய அரிசியெல்லாம் சாப்பிட்றாதீங்க. ஏன்னா இன்ஸ்டிடியூஷனல் ரைஸ் மாதிரி இது சக்கையாலாம் இருக்காது, நல்லா சுவையாகவும் ருசியாகவும் இருக்கும். அதெல்லாம் நமக்கு அப்புறம் பெரிய பிரச்சனையாக போயிடும்ல. யாரும் பாரம்பரிய அரிசிலாம் சாப்பிட்றாதீங்க. ஏன்னா அது கொஞ்சமாக சாப்பிட்டாலும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், ஓவர் ஈட் பண்ண மாட்டோம். அது மட்டுமா, நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதெல்லாம் நமக்கு பிடிக்குமா? பிடிக்காதுல்ல. ஸோ கண்டிப்பாக சாப்பிட்றாதீங்க. யாரும் பாரம்பரிய அரிசிலாம் சாப்பிட்றாதீங்க. ஏன்னா இதில் ஆற்றல் நிறையா இருக்குது. கொஞ்சமாக சாப்பிட்டாலே ரொம்ப நேரத்துக்கு அந்த எனர்ஜி நல்லா இருக்கும். ஆனால் நமக்கு அதெல்லாம் பிடிக்காதுல்ல, நமக்கு சொங்கி மாதிரி இருக்கிறது தானே பிடிக்கும். ஸோ இன்ஸ்டிடியூஷனல் ரைஸஸே சாப்பிட்டுக்கோங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. ஸோ யோசிச்சு முடிவு பண்ணுங்கள். நீங்கள் பாட்டுக்கு எடுத்தோடனையும் இன்ஸ்டிடியூஷனல் ரைஸஸ்லேருந்து டப்புன்னு பாரம்பரிய ரைஸுக்கு குதிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனையாக போயிடும். சரியா? பார்த்து முடிவெடுங்க. டாடா.